நம்முடைய தாய் தந்தையாக கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எங்கள் கற்பாரையும் மீட்பருமாகிய ஆண்டவரே, எங்கள் வாயில் சொற்களும் எங்கள் உள்ளத்தின் நினைவுகளும் நம்முடைய திருவுள்ளத்துக்கு ஏற்படுகிறதாக கூப்பிடுவாங்க. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை பெற்றோர்களே, இந்த நோன்பு நாட்களின் நிறைவு காலங்களுக்குள்ளாக வந்திருக்கின்ற சூழலிலே வேலை நோன்பு நாட்களின் 6வது வெள்ளி, ஆனால் வழிபாட்டின் அடிப்படையிலே இது 5வது வெள்ளியாக இந்த வழிபாட்டை நாம் செய்திருக்கிறோம். இம்மட்டும் இந்த நோன்பு நாட்களை கடந்து வருவதற்கு ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருந்தார். நோன்பு காலத்தின் நிறைவுக்குள்ளாக வருகிறோம் என்று சொல்லுகிற போது ஒரு பெருமூச்சு விடுகின்ற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கும். அப்படா நோன்பு காலம் முடியும் போது உபவாசத்தை முடிச்சுட்டா இதுக்கு மேலே நம்ம பழையபடி நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ணலாம், எப்படி ஒரு நாளாக இருக்கலாம், எப்படா நோன்பு முடியும், திரும்பி நம்மளுடைய பழைய வாழ்க்கைக்கு போகலாம் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க. இது உதாரணத்துக்கு ஒரு மத அறிஞர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அதாவது ஈசானிங்க 40 நாள் என்ன பண்ண முடியாது, குடிக்கவே கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. நாட்கள் செல்ல செல்ல என்ன ஆகும்னா, அப்புறம் இன்னும் 4 நாள் தான் இருக்குது, இன்னும் 3 நாள் தான் இருக்குது, எப்படா கடையை திறப்பாங்க, எப்போ போய் வாங்கலாம் அப்படின்ற எண்ணத்திற்குள்ளாக போகிற சூழலும் இருக்குது. கறி சாப்பிடாமல் இருந்தாங்க, 40 நாளாக கறி சாப்பிடாம நாக்கே செத்து போச்சு, எப்படா கறி இறங்கி போகிறது அப்படின்ற எண்ணம் சில ஒரு பக்கம் ஆண்டவரேசுக்குள்ளாக இருக்கிற நாம் எதை கவனமாக கையாள வேண்டும் என்றால், சோதனை காலங்கள் தொடங்குகின்ற போது அப்படியே சாதாரணமாக இல்லை. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல உடல் பலவீனமான அடையும் சோதனைகளை எதிர்கொள்வதற்கு போதுமான அளவுக்கு உடல் ரீதியான பலன் இருக்காது. ஆனால் இது 40 நாட்களும் நாம் நோன்பு காலங்களை நாம் சரிவர கடைபிடித்திருப்போமே, ஆனால் கடவுளின் வார்த்தையிலே தினந்தோறும் நாம் தியானித்திருப்போமே, ஆனால் நாட்கள் செல்ல செல்ல வலிமை அதிகரித்து கொண்டே இருக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்வோம், அதை மேற்கொள்வோம் என்ற நம்பிக்கை வந்துவிடும். சோதனை காலம் தொடங்குற போது அது முன்னால் வரைக்கும் ஒரு பிரச்சனை வந்தால் அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாமலே இருக்கும். ஆனால் இறை வார்த்தையை நாம் அதிகமாய் வளர்கின்ற போது சோதனைகளுக்கு தப்பித்துக் கொள்ளவும், சோதனைகளை எதிர்கொள்ளவும், சோதனைகளை மேற்கொள்வதற்குமான வழிமுறைகளை ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு காண்பிக்கும். இந்த நிலையிலே சோதனை காலங்களுடைய நிறைவுக்கு வருகின்ற போது அப்பாடா இதோட முடிவு போகுது அப்படின்னு நினைக்க முடியாது. இனி வரும் நாட்கள் தான் இதுவரைக்கும் கடைபிடித்த தூய்மையை விட அதிகமாக தூய்மையை கடைபிடிக்க வேண்டும். இதுவரைக்கும் இருந்த வலிமையை விட கூடுதலான வலிமைக்கு நம்மை நாம் ஒப்புவிக்க வேண்டும். வலிமையை பெறுதல் என்பது நம்மால் முடியாது, அது ஆண்டவருடைய அருள் சார்ந்தது. நம்மை நாம் நமக்கு ஒப்புவிக்க வேண்டும், ஆண்டவர் நம்மை வலிமைப்படுத்துவார் என்பதுதான் திருமறை கூறுகின்ற செய்தி. எனவே இப்படிப்பட்ட நிலையிலே இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள திருவசனம் மீகா இறைவாக்கின் நூல் 7ஆம் பிரிவு 7வது திருமொழி. மீகா 7ஆம் பிரிவு 7ஆம் திருமொழி. நானும் ஆண்டவரை விழிப்புடன் நோக்கியிருப்பேன், என்னை மீட்கும் என் கடவுளுக்காக காத்திருப்பேன், என் கடவுள் எனக்கு செவிசாய்த்து அருள்வார். நானும் ஆண்டவரை விழிப்புடன் நோக்கியிருப்பேன், என்னை மீட்கும் என் கடவுளுக்காக காத்திருப்பேன், என் கடவுள் எனக்கு செவிசாய்த்து அருள்வார்.
திருமொழியிலே இந்த நோன்பு காலங்களுக்குள்ளாக இருக்கின்ற போது ஒவ்வொரு இறைவாக்கினரும் மனம் திரும்புதலை குறித்தும் ஆண்டவரிடத்திலே திரும்பி வருவதை குறித்தும் வெவ்வேறு விதமாக சொல்லுவார்கள். இறைமையா இறைவாக்கினர் சொல்லுகின்ற போது, நீ திரும்பி வருவதாக இருந்தால் என்னிடம் வா என்று சொல்கிறார் ஆண்டவர் என்று சொல்லி இறைமையா சொல்லுவார். இப்போ அது பொருள் என்ன? ஒரு பிரச்சனை, ஒரு ஆபத்து, துன்பம், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் இவைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும், விடுபட வேண்டும், சிறையிலிருந்து மீண்டும் விடுதலைக்கு நேராக செல்ல வேண்டும். நான் கடந்து வந்த பாதையிலே நிறைய தவறு செஞ்சிருக்கிறேன், கவனக்குறைவாக இருந்திருக்கிறேன். எனவே நான் அழிவை நோக்கி வந்திருக்கிறேன் என்று எனக்கு இதுவரைக்கும் தெரியல. இப்போது நான் அழிவின் விளிம்பிலே இருக்கிறேன். இன்னொரு அடி முன்னால் எடுத்து வச்சுன்னா நான் அழிவுக்குள்ளாக சென்று விடுவேன், பாதாளத்திலே போயிடுவேன். அப்படிப்பட்ட நிலையிலே அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னால் என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. ஆழம் தெரியாமல் காலம் விடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போது நாம் எங்கே நடந்து கொண்டிருக்கிறோம், எப்படி அதை நாம் எதிர்கொள்ள இருக்கிறோம் என்ற நிலையிலே நம்மை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் கடந்து வந்த பாதையிலே நிறைய பாவம் செஞ்சிருக்கிறேன், கடவுளுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் போயிருக்கிறேன் அப்படின்னாக்கா மனம் திரும்பணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து, அந்த எச்சரிக்கையின் குரலுக்கு நாம் செவி சாய்த்து, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், தவறு செய்துவிட்டேன், பாவம் செய்துவிட்டேன், உங்களுக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டேன், அந்த வார்த்தைகளை கடைபிடிக்க தவறிவிட்டேன் அப்படின்னு ஒரு நிமிடம் வந்து நின்று இருக்கிற இடத்துல நின்று ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து திரும்பி ஒரு யூட்டர்ன் போட்டு என்ன பண்ணணும், கடவுளுக்கு நான் விலகி போனேன், மீண்டுமாக நான் கடவுளுக்குனே திரும்பி வருகிறேன். இதுதான் இறைமையாவுடைய வார்த்தை. திரும்பி வருவதாக இருந்தால் என்னிடத்தில் வா என்கிற ஆண்டவர், நான் உனக்கு வாழ்வருவேன் என்று சொல்லி இறைமையா மூலமாக சொல்லுவார். இங்கே இந்த மீகா இறைவாக்கினர் நானும் ஆண்டவரை விழிப்புடன் நோக்கி இருப்பேன். அப்போ இந்த காலங்கள், இது நோன்பு காலங்கள் என்பது எப்படி கிறிஸ்து வருகையின் காலங்களிலே 10 கன்னிகைகள் என்கின்ற அந்த உண்மையை படிக்கிற போது 5 கன்னிகைகள் எண்ணெயோடும் தீவட்டியோடும் இருந்தார்கள், விழிப்போடு இருந்தார்கள். மணவாளன் எப்போ வேணாலும் வருவார், எனவே தூங்கி இருந்தாக்கா வேலைக்கு ஆகாது, விழித்து கொண்டு இருக்க வேண்டும். சரி, வீட்டில் இருந்தால் சும்மா உட்கார்ந்து இருந்தாக்கா போகாது, கண்ணமானத்தில் அப்படி திறந்து வச்சுட்டா போகாது. அவர் வருகின்ற வரைக்கும் என்ன இருக்குமா, இலக்கு அமையாது இருக்க வேண்டும். ஆகவே மணவாளனை சந்திக்க போகின்ற போது எண்ணெயையும் தீவெட்டியையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டும், அதுதான் ஆயத்தம் என்று சொல்லி அங்கே படிக்கிறீங்க. அதுபோல இங்கே இந்த மீட்பு காலங்களுக்குள்ளாக இருக்கின்ற போது நாம் சோதனைக்கு உட்படாக இருக்கும்படிக்கு ஆண்டவர் அருளுகின்ற அனைத்து போர் கருவிகளையும் தரித்து கொண்டவர்களாக விழிப்போடு காத்திருக்க வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம், உள்ள வந்த உடனே கேட்டி பிரசவம் பண்ணுறேம்மா அப்படின்னு கேட்டேன். முன்கூட்டியே சொல்லியிருந்தேன், நான் நிறையா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? கேட்டி சொல், அதனுடைய ரெஸ்பான்ஸ், கேட்டியோட ரெஸ்பான்ஸ். இப்போ அந்த ரெஸ்பான்ஸை வந்து மனத்துக்கு கொண்டு வரும்போது, ஆனால் நான் அப்படி சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியுமா? ஒரு பிரச்சனை கூட ரெடி பண்ணாங்க, என்ன தெரியாது. சபையாருக்கும் ஊழியக்காரர்களுக்கு இருக்கிற இடைவெளி. போதங்க எப்பொழுதும் கடவுளுடைய வார்த்தையை போதிப்பதற்கு, எப்பொழுதும் திருமறையை குறித்த சிந்தனைகளோடும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கடவுளுடைய வார்த்தையை பகிர வேண்டும் என்கிற சூழல் இருக்கிற போது நாம் எப்பொழுதுமே ஆண்டவருடைய வார்த்தையிலே சிந்தித்து ஒரு அறிவுரையோடு தான் எங்கே போனாலும் என்ன பண்ணுவோம், வீட்டை விட்டு வெளியே வந்தால் ஒரு பிரசனத்தை ரெடி பண்ணி தான் என்ன பண்ணணும், வெளியே வரணும். போகிற இடத்துல ஒரு நல்லது நடக்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு திருச்சபையிலே பல்வேறு விசேஷங்கள் நடக்கணும். ப்ராக்டிஸ் இருக்கணும், குழந்தைக்கு பேர் தெரிய வைக்கிறதா இருக்கணும், இல்லை குழந்தை பிறந்ததுக்கு ஜெபம் பண்ணுறதா இருக்கணும், இல்லை இப்போ வந்து பிறந்த நாள், திருமண நாள், அல்லது மஞ்சள் நீராட்டு விழா,
இறப்பு, உயர் நிதியே, இப்படி பலதரப்பட்ட நிகழ்வுக்குள்ளாக நாம் பயணிப்போம். ஒவ்வொரு கூட்டத்துக்கும் போகிறதுக்கு முன்பாக அந்த கூட்டத்துக்கு உண்டான கடவுள் வார்த்தையை ஆய்வு செய்து கொண்டு போகணும். வாய்ப்பு கிடைக்கும், கிடைக்காம கூட போகலாம். வசனம் பண்ணுற வாய்ப்பு நம்ம கொடுக்கப்படலாம், இல்லாமல் கூட போகலாம். ஒரு வேலை கொடுத்து விட்டா என்ன பண்ணலாம்? முன்னாடி சொல்லியிருந்தாங்க வெளியே வந்துருப்பேன் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. போதக சொல்லக்கூடாது. அப்போ போதகருக்கான விழிப்பு என்பது என்னது? இறை வார்த்தையை போதிப்பதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தோன்னா வசனம், கடவுளுடைய வசனத்தை என்ன பண்ணணும்? போர்வாள் மாதிரி. நம்பிக்கை விசுவாசம் என்பது கேடயம், வசனம் என்பது போர்வாள். கேடயம் இல்லாமல் வெறும் வாழ் வச்சிருந்தாலும் சிக்கல், கேடயம் வச்சிருந்து வாழ் இல்லாமல் போனாலும் பிரச்சனை, பாதுகாப்பு கிடையாது. அது ஒரு போர்கிறதுக்கான ஆயத்த நிலை. ஆண்டவருடைய மீட்புக்காக நாம் காத்திருத்தல் என்பது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அறிந்திருக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிப்பதற்கு நாம் கவனமாகவும் கருத்தாகவும் இருக்க வேண்டும். அதிலிருந்து நாம் வழி விலகுகின்ற போது, சரி ஒருவேளை நான் வழி விலகிவிட்டேன், என்ன செய்யறது? இம்மீடியட்டாக என்ன பண்ணுவேன்? இப்போ ஆண்டவரேஸ்வரத்தை சொல்வார், உனக்கு நீ காணிக்கையை செலுத்துவதற்காக பலிபீடத்தின் அருகிலே வருகின்ற போது உன் பேரிலே உன் சகோதரருக்கு மனத்தாங்கள் இருக்கிறதாக நீ உணர்ந்தால் உடனடியாக போய் உன் சகோதரத்தில் உத்தரவாயிட்டு அதன் பிறகு காணிக்கை என்ன பண்ணுவேன்? செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அப்போது நான் ஆண்டவருடைய வார்த்தையிலே நிலைத்திருப்பதிலே குறைவுள்ளவனாக இருந்திருக்கிறேன். இப்போது நான் ஆண்டவரத்தில் வர வேண்டும், ஆண்டவருடைய அருளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வு வருகின்ற போது உடனடியாக நாம் செய்ய வேண்டியது, நாம் மனம் திரும்புகிறோம் என்பதை நாவினாலே அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே, நான் பாவம் செய்திருக்கேன், உமக்கு விரோதமாக உமது பார்வையிலே நான் பாவம் செய்திருந்தேன், உடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போயிட்டேன், எனவே அந்த பாவங்களை நான் அறிக்கையிடுகிறேன். மனம் திரும்பினால் போதாது, மனம் திரும்பினதை என்ன பண்ணலாம்? அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிட்டு அதை விட்டுவிட வேண்டும். இந்த தொடர் செயல்பாடுகளை செய்கின்ற போதுதான் அதுதான் ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கான விழித்திருப்பு. ஆண்டவருடைய கிருபையை, ஆண்டவருடைய அருளை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா நாம் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி இருக்க வேண்டும், விழிப்போடு இருக்க வேண்டும். ஆண்டவருடைய மீட்பு எப்போ வேணாலும் வரும். அதை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நான் தகுதி உள்ளவனா இருக்கிறேனா, நான் ஆயத்தமாக இருக்கிறேனா அப்படின்றத நாம் நம்முடைய பாவங்களை விட்டு வைத்து மனம் திரும்பி பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவருடைய இரக்கத்திற்கும் மீட்பின் வல்லமைக்கும் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து அவருடைய மீட்பை எதிர்நோக்கி நாம் விழிப்போடு காத்திருக்க வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். என்றால் என்னை மீட்கும் என் கடவுளுக்காக காத்திருப்பேன். இப்போ மீட்பு என்பது எல்லாராலையும் வராது. கடவுள் மாத்திரம் தான் என்ன பண்ணுவார்? மீட்கும் வல்லமை உடையவர். எல்லாரையும் மீட்க வேண்டும் என்கின்ற மனம் உடைய ஒரே நபர் யார் தான்? கடவுள் மாத்திரம்தான். ஒரு பிரச்சனை வந்துச்சு, இப்போ கொரோனா இருந்தாக்கா அவரவர் குடும்பத்தை என்ன பண்ணாங்க? பாதுகாத்தாங்க. ஆனால் முன்கள பணியாளர்கள் சொல்லுகின்ற ஆசிரியர்கள், அரசாங்க பணியாளர்கள், பொறியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், மருத்துவர்கள், சேவையர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் என்ன பண்ணுறாங்க? தன் குடும்பத்தையும் பாதுகாக்கிறது, இந்த சமூகத்தையும் பாதுகாப்பதற்கு தங்களை ஒப்புவித்தார்கள். ஆகவே அதுதான் கடவுளுடைய ஆழ்தன்மை. எல்லாரையும் மீட்பதற்காக கடவுள் ஆயத்தமாக இருக்கிறார். அவருடைய அந்த அருளையும் அந்த மீட்பையும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆண்டவரை நெருங்கி வருவதற்கு அழைக்கப்படுகிறோம். ஆகவே கடவுள் ஒருவரே மீட்பராக இருக்கிறார், அவரை தவிர வேறு மீட்பர் கிடையாது. அந்த மீட்பரை தான் ஆண்டவர் இயேசுக்குள்ளாக கடவுள் அனுப்பியிருக்கிறார். கடவுள் மனிதராக வந்து இயேசு கிறிஸ்துவிலே வாழ்ந்து சிலுவை இறப்பிலே தம்மை ஒப்பு கொடுத்ததன் வழியாக அவர் நமக்கு மீட்பரானார். இல்லையா? ஆகவே ஆண்டவரை விழிப்புடன் நோக்கி
நோக்கி இருப்பேன், என்னை மீட்கும் என் கடவுளுக்காக காத்திருப்பேன், என் கடவுள் எனக்கு செவிசாய்த்து அருள்வார். ஆகவே நம்முடைய எண்ணங்கள் கடவுளுடைய வார்த்தையிலே கருத்தாக இருக்க வேண்டும். நம்முடைய கண்கள் எப்பொழுதும் மீட்பு செயலின் அடையாளமாக இருக்கிற கிறிஸ்துவனுடைய சிலுவையின் மீது நம்முடைய கண்கள் இருக்க வேண்டும். இந்த சிலுவையை பார்க்கிற போது என்னடா அழகா இருக்கு, தினமினம் இருக்கு, அல்லது நல்ல தேக்க மரத்தில் செஞ்சிருந்து அதை பார்த்து இருந்ததல்ல, அல்லது அதிகாரத்தின் அடையாளமாக பொன்னினாலும் வெள்ளினாலும் சிலுவையை வயது வரைக்கும் தொங்க விட்டுருக்கிறதுனால அது அல்ல சிலுவை. சிலுவை என்பது மீட்பு செயலின் அடையாளம். பிறரின் மீட்புக்காக நாம் பணி செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை தம்முடைய சீரத்திற்கு அழைத்திருக்கிறார். எனவே அவர் காட்டிருந்த வழியிலே நடப்பதற்கு எப்பொழுது நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக என் கண்கள் என்னுடைய செவிகள் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி, என் கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய சிலுவையின் மீது என்னுடைய கவனம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்னுடைய செவிகளை சாய்க்க வேண்டும். என் உள்ளம் ஆண்டவருடைய வார்த்தையினாலே நிறைந்திருக்கின்ற போதுதான் அது மீட்புக்காக காத்திருப்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. ஆகவே விழித்திருக்க வேண்டும். இந்த சோதனை காலத்தில் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்வார், பேதுருவே, நீ எனக்காக உயிரை கொண்டு சொல்ற, ஆனால் உன்னை சுமத்தினால் குறைத்தெடுப்பதற்கு விசாக்கானவன் எங்கிருந்தே உத்தரவு வாங்கியிருக்கேன். சாத்தான் என்கிட்ட என்ன பண்ணிக்கிறான்? உத்தரவு வாங்கியிருக்கிறான். நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாத உனக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறேன். நமக்காக ஆண்டவர் வேண்டிக் கொண்டிருக்கிறார். அதே போல ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தோன்னா பவுல் சொல்லுவார், தூய ஆவியானவர் நமக்காக நம்முடைய பிரச்சனையை நாம் சொல்லி ஜெபம் பண்ண தெரியாது இருக்கும்போது வாக்குக்கு அடங்காத, எண்ணிக்கைக்கு அடங்காத பெருமூச்சிகளோடு நமக்காக தூய ஆவியானவர் இறைவேண்டல் செய்கிறார் என்று சொல்லி திருமறை சொல்லுகிறது. ஆகவே நாம் எப்பொழுதும் இறைவேண்டலின் வழியாக, ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதன் வழியாக இந்த உலகத்தின் அதிகாரங்கள், ஆசைகள், இச்சைகள் போன்ற பிசாசுகளை எதிர்கொள்ளவும் மேற்கொள்ளவும் தக்கதான அனைத்து போர்க்கருவிகளையும் நாம் அணிந்து கொள்வதற்கு அழைக்கப்படுகிறோம். அந்த போர்க்கருவிகள் என்ன அப்படின்னா விசுவாசம், நம்பிக்கை, இச்சை அடக்கம், கடவுளுடைய வார்த்தையை நிலைத்திருப்பது, இவைகளை எல்லாம் நாம் அணிந்திருக்க வேண்டும். நீதியை நாம் இடைக்கட்சியாக அணிந்திருக்க வேண்டும். இவைகளையெல்லாம் அணிந்திருக்கிற போது எப்பேற்பட்ட சோதனை காலம் வந்தாலும் அந்த சோதனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். இவைகளெல்லாம் செய்து நிறைவேற்ற வேண்டுமேயானால் அதற்கு நமக்கு ஒரு கூடுதலான ஒரு ஆற்றல் தேவை. அதை கடவுள் தம்முடைய ஆவியான வழியாக தந்தறிவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள், பெற்றோர்கள், இந்த நோன்பு நாட்களில் நிறைவு நாள் வந்திருக்கிறோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்து அரசராக ஒளி சூட்டுகின்ற பண்டிகைக்குள்ளாக வருகிறோம். ஆகவே பண்டிகை வந்துச்சு அப்படின்ட்டு போவதல்ல. பொதுவாக ஒரு செயலை சொல்லுவாங்க. என்னன்னா, ஒரு செயலை 21 நாட்கள் தொடர்ந்து நாம் செய்திருப்போமே ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையுடைய பிராக்டிஸ் ஆகிடும். சரிங்களா? 40 நாள் ஒரு ஒழுக்கத்தை கடைபிடித்திருந்தால் அது தானாகவே பிராக்டிக்கல் லைஃபாக மாறிடும். அப்படி இல்லை, எப்படா நோன்பு நாள் முடியும், நம்முடைய பழைய ஆசைகள், இச்சைகளை தீர்த்து கொள்ளலாம் என்று நினைத்தால் நாம் உண்மையாகவே நோன்பு இருக்கவில்லை என்பதுதான் அதனுடைய பொருள். ஆகவே நாங்களே என்ன பண்ணுறோம், 40 நாள் என்ன போராடணும், நம்ம நோன்பு இருக்கிறோம், கடவுள் தம்முடைய ஆவியான வழியாக சோதனைக்கு மேற்கொள்வதற்கு நமக்கு பலன் அளிக்கிறார். இதை நாம் உணராமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முடிய போகுது, இதோட என்னுடைய போர் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு போர் முடிஞ்சோடனே பழைய வாழ்க்கைக்கு போயிட்டு என்ன பண்ணுறது, பழைய பாவங்களை செய்வது. இப்படிப்பட்ட செயல்களை செய்யாதவர்களுக்கு நாம் இதுவரைக்கும் கடைபிடித்திருக்கின்ற ஒழுக்கங்களை தொடர்ந்து 365 நாட்களும் கடைபிடிப்பதற்கு ஏற்ற விதமாக அதை நம்முடைய பழக்க வழக்கமாக பிராக்டிஸ் தினந்தோறு கடைபிடிக்கின்ற ஒன்று தான் என்னது கல்ச்சர் அப்படின்னா அதுதான் முறைமை, வாழ்க்கை முறைமை. அந்த முறைமையை கற்றுக்கொள்வது இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மை
வழிநடத்தி வந்திருக்கார். இப்போ நான் இருக்கிறேன், ஐயா இருக்கேன்னா இப்போ வாரத்தில் ஒரு பர்சன்ட் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்றது அது ஒரு இதாக இருந்தேன். அதனால் வந்து வாரத்தில் ஒரு நாள் கோயில் இருக்குது, அதனால் அந்த ஒரு வாரத்துக்கு இருந்தாங்க அந்த ஒரு பர்சன்ட்டை பண்ணிட்டு போகிறேன் அப்படின்றது ஒரு வழக்கமான ஒரு வாழ்க்கை என்றால், இப்போ நோன்பு நாட்கள் என்ன பண்ணிடுறேன் கூடுதலாக தினந்தோறும் மக்களை ஆண்டவருடைய வார்த்தையிலே வழிநடத்துவதற்கு ஏதாவது ஒரு டிவோஷனை வந்து ஏறுமே அப்படின்னு நினைத்து ஏறுகிற போது ஒரு சில நாட்கள் ஏற முடியல, ஒரு சில நாட்கள் ஏறுகிறோம். அப்போ அது ஒரு ப்ராக்டிஸ். இப்போ நான் என்ன நினைக்கணும்னா 40 நாள் முடிச்சு அப்பாடா 40 நாள் டிவோர்ஸ் ஏறியாச்சு, இதையே சாதனை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து கடவுளுடைய வார்த்தையை குறித்து சிந்திப்பது அல்லது எழுதுவது அல்லது பேசுவதை நிறுத்திவிட கூடாது. அப்படி நிறுத்திட்ட எப்படி வந்து 40 நாள் நோன்பு இருந்து கறி சாப்பிடாமல் இருக்குன்னு சொல்லிட்டு 40 நாள் பேசி கறி சாப்பிடுவோம். அதே போல் இது என்னது 40 நாள் நான் வந்து கடவுளுடைய வார்த்தை சிந்திச்சுட்டேன், இதோட என்னுடைய கடமை முடிஞ்சிட்டு அப்படின்னு நினைச்சிட்டு போகக்கூடாது. எப்பொழுதும் நாம் ஆண்டவருக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக இருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் என்ற உணர்வோடு நம்மை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்து வருகின்ற தூய வாரத்திலே நடைபெறுகின்ற அனைத்து வழிபாடுகளும் பங்கேற்று திருச்சபைக்காக சமூகத்திற்காக இறைவேண்டல் செய்வதற்கும் வழிபாட்டில் பங்கேற்று ஆண்டவருடைய வார்த்தையை நாம் இன்னும் அதிகமாக பலப்படுத்திக் கொள்ள நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவின் பாடுகளை சிந்திக்கிற போது அந்த விதமான பாடுகள் நமக்கும் அருளப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் எப்பொழுதும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான முயற்சியை தான் செய்கிறோம் என்ற அது ஆண்டவருடைய மீட்பு செயல். எனவே அந்த மீட்பு செயல் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நானும் செய்ய வேண்டும் என்பதற்காக என்னை ஆயத்தப்படுத்தாமல் நான் வந்து என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்லே இருந்துக்கிட்டு போகிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு போகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக போகக்கூடாது என்பதை சிந்தித்துக் கொள்வதனாலுமே நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த சிந்தனைகளோடு நம்மை நாம் மாணவர்கள் ஒப்பு கொடுப்போம். கடவுள் இந்த ஆற்றலும் நலனும் அறிவும் கலனும் நம்மிடம் நம்ம குடும்பங்கள் அனைத்து மக்களுடைய உள்ளங்கள் நிறைவு பெருகி ஆசீர்வதிக்கிறார்கள். ஆமே. கண்களை உண்மை ஆண்டவர்களுக்கு வேண்டிக் கொள்வோம். அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் உற்சாகிக்கிற எங்கள் அன்பு நல்ல கடவுளே, தாயின் கண்ணியமானவரே, இந்த 4 நாட்களின் நிறைவு காலங்களுக்குள்ளாக வந்திருக்கிற இந்த நாட்களிலே இந்த காலங்களிலே நாங்கள் அதிகமாக உங்களுடைய வார்த்தையை நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையினாலே உங்களுடைய அருள் வரங்களினாலே உங்களுடைய இலக்கத்தினாலே எங்களை முடிசூட்டி எங்களை நிறைவேற்றி எங்களை பாதுகாத்து மீட்டு வழிநடத்தி வந்திருக்கு. தொடர்ந்து உங்களுடைய மீட்பு செயலை நாங்கள் அறிவிக்கவும் உங்களுடைய மீட்பை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளவும் அதை தக்க வைத்துக் கொள்ளவும் பாதுகாத்துக் கொள்ளவும் உங்களுடைய ஆவியாளருடைய அருள்கொடைகளையும் வரங்களையும் ஆற்றலையும் தந்து வழிநடத்தி வேண்டுமே ஒருத்தரை கொண்டாடுகிறோம். இந்த வழிபாட்டில் பங்கேற்றிருந்த அனைத்து சகோதர சகோதரிகள் பெற்றோர்கள் ஒருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கின்ற மக்களுடைய உள்ளத்திலே எழுப்புதலையும் மனம் பெறுவதற்கான உந்துதலையும் கற்றிருக்கிறார்கள். எல்லா துதி மனம் ஆட்சிமை யாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே ஏற்போம். எங்கள் ஆண்டவர் வீட்டுமாக இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே. ஆமே. பரலோகத்திற்கு எதிராகவே நாம கஷ்டப்படுவதாக ஆட்சி வருவதாக சித்த பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூவிலே செய்யப்படுவதாக என்றென்று வேண்டிய ஆகத்தை இருந்தார்கள். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்வது நாம் மன்னிக்கிறது போல என் பாவத்தோடு எங்கள் மொழியும் எங்கள் சோதனை உட்பட நாம் முடிவென்று எதிர்த்து ஆட்சியும் வல்லமையும் மொழிவையும் என்றென்றைக்கும் மொழிவையும். ஆமே. அனைத்து ஆற்றல்களை நம்முடைய தாயின் தந்தையுமான கடவுளுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவர் மீட்புமாக இயேசு கிறிஸ்துவின் அருளும் அமைதியும் தூய ஆவியானுடைய வல்லமை என்ற பாதுகாப்பு பராமரிக்கும் மாறாத நித்திய உடன்படிக்கும் உறவும் ஐக்கியமும் வேண்டப்படுகிறது.